தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கற்றுக்கொள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சந்தோஷம் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். ஹாப்பினஸ் என்கிற தலைப்பிலே அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் 20:20. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். பிரியமானவர்களே, கர்த்தரை கண்டவுடன் சீசர்களுக்கு சந்தோஷம் வந்தது. கர்த்தரை காண்பது நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை நமக்கு தருகிறது. பிரியமானவர்களே, சீடர்கள் இயேசுவை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம இயேசுவை பார்க்கிறோம்? நம்முடைய சூழ்நிலையிலே, நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரையே நோக்கி பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஏதாவது கஷ்டம் வந்தா உலகத்தை பார்க்கிறோம், உலகத்தை தேடுறோம், உலகத்தை நாடுறோம். ஆனா கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், அப்பொழுது சந்தோஷம். இரண்டாவதாக சங்கீதம் 51 சங்கீதம் 7 பார்க்கின்ற பொழுது தாவீதின் பாவம் மன்னிக்கப்பட்டதால் சந்தோஷம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 51 சங்கீதத்திலே 7 நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். பிரியமானவர்களே, தாவீதின் பாவம் மன்னிக்கப்பட்டதால் அவன் சந்தோஷம் அடைந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யோவான் 15 9-11 பார்க்கும்போது என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள், சந்தோஷம் நிறைவாயிருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருப்பது நம்முடைய வாழ்க்கையிலே அது சந்தோஷத்தை நமக்கு தருகிறது. கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் கிடைக்கிறது. அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருப்பது. பிரியமானவர்களே, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? நமக்காக ஜீவனையே கொடுத்த அன்பு, நமக்காக உயிரே கொடுத்த அன்பு. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை அரவணைக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். ஆகவே அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அடுத்தபடியாக உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். லூக்கா 6 22, 23, 10, 20 பார்க்கிறோம். உங்கள் நாமம் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் 20:15 ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். உங்கள் நாமம் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. ஒரு மனிதன் ஒரு கரு உருவான உடனே ஆண்டவர் அந்த கருவை தெரிந்து கொள்கிறார். பிரியமானவர்களே, தாயின் கருவிலே அறிந்த தேவன் பரலோகத்திலே பேர் எழுதப்பட்டது நிமித்தமாக நாம் சந்தோஷப்பட வேண்டும். நரகம் என்று ஒன்று இருக்கிறது, பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாரும் பரலோக வாசிகள். பிரியமானவர்களே, பாடுகளிலே சந்தோஷப்பட வேண்டும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே பாடுகள் பட்டார்கள். அப்போஸ்தலர் 16:25 நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாடு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பாடுகள் வருகிறது, கஷ்டங்கள். வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான். வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லது. பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டு பாடுவாரு, வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே. அருமையான ஒரு பாடல் இல்லையா? அப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள். ஆனாலும் பாடுகளின் மத்தியிலும் ஆண்டவரை துதிக்க நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக கொடுப்பதினால் சந்தோஷம். 1 நாளாகமம் 29 மனப்பூர்வமாக கொடுத்ததற்காக தாவீதுராஜும் ஜனங்களும் சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கணும், ஆண்டவருக்கென்று கொடுக்கணும். ஆண்டவருக்கென்று கொடுக்க கொடுக்க நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தானாய் வரும். பிரியமானவர்களே, அங்கே அடுத்தபடியாக அசுத்தாவிகள் துரத்தப்பட்டதற்காக சந்தோஷம். அப்போஸ்தலர் 8:7-8 அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் துரத்தப்பட்டதால் பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே,
இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக மந்திரவாதம் பலிக்காது. இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக பிசாசுகள் நடுநடுங்கி ஓடுவான். இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக பிசாசு தோற்று போவான். ஆகவே இப்ப நம்ம வீட்டுல ஒரு பாம்பு வருதுன்னு வைங்க, அந்த பாம்பை நம்ம என்ன வீட்டுக்குள்ள விட்டுட்டா இருப்போம்? கம்பெடுத்து உடனே இணைஞ்சிருவோம், விரட்டிடுவோம். இந்த பாம்புக்கு வீட்டுல இடம் கிடையாது, ஓடு ஓடுன்னு விரட்டி அதை அடிச்சு கொண்டு போட்டுரும். அதே போலதான் பிசாசுக்கு இடம் விடாதிருங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்து அவன் உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து அவன் வசிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு எதிர்த்து நிலுங்க, அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். அநேக அசுத்தாவிகள் துரத்தப்பட்டதால் பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அசுத்தாவிகள் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. இயேசுக்கு தான் உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்கணும். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக 1 சாமுவேல் 11:9 13 யாபேசின் மனுஷருக்கு ரட்சிப்பு கிடைத்ததற்காக சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவருடைய இரக்கத்தின் நம்முடைய நீதி நிமித்தம் அவர் ரட்சிக்கல, அவருடைய இரக்கத்தின் நிமித்தம் நம்மை ரட்சிக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.